ஹாய் ஹலோ அனிமி ஃபேன்ஸ் வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கான வீடியோவில் ஹெவன்லி டெலியூஷனுங்கிற அனிமேட்டட் சீரிஸில் சீசன் 1 எபிசோடு 4 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு வரலைனா அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து மேலே ஐக்கானே கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன். இப்போ செக் பண்ணிட்டு வந்துருங்க. ஸ்கூல் மாதிரி இருக்கிற இடத்துல இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பவருங்கிறது இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Я единственный в огне, кто читает свои сны. Поклоняюсь темноте. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஷிப்புக்கு தான் ஹீரோ மான்ஸ்டர் வந்திருக்கும். அந்த விஷயத்தை ஹீரோயினி போய் ஷிப்போட கேப்டனுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதில் அந்த ஹீரோ மான்ஸ்டருமே ஷிப்புக்குள்ளே வர ட்ரை பண்ணன். அப்போ ஹீரோயினுமே கன்னை வச்சு ஷூட் பண்ணுறாங்க. அது உடம்புல இருக்கிற வாட்டர் லேயர் சீடு மாதிரி செயல்படுறதுனால அதுக்கு ஒன்றுமே ஆகலை. ஒரு பொண்ணுமே ஃபேஸே இல்லாமல் குழந்தைய பார்த்தேங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க டோக்கியோட்ட. அந்த குழந்தைய காட்டுறங்கிற மாதிரி சொல்லிட்டு டோக்கியோ கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற வெண்ட்டில் அந்த பொண்ணு ஈஸியாக ஏறிடுறாங்க. இதுதான் அந்த பொண்ணோட பவர். ஆனால் டோக்கியோவால் ஏற முடியல. அங்கே இருக்கிற சயின்டிஸ்ட்லாம் ஒவ்வொரு குழந்தைங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட டோக்கியோமே அங்கே இருக்கிற கிளீனிங் ரோபோட்டை யூஸ் பண்ணி வெண்ட்டுக்குள்ளே போயிடுறா. ஆனால் அந்த விஷயம் கேமரால வந்து தெரியல. இதான் டோக்கியோட பவர். அந்த ஹிருக்கோ மான்ஸ்டர் பார்க்கறதுக்கு ஃபிஷ் மாதிரி தான் இருக்கு. அப்போ அதோட வீக்னஸ் கண்டிப்பாக லேண்டாக தான் இருக்கும். நம்ம லேண்டுக்கு போகிற வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியாது. அதை நம்ம ஷிப்புக்குள்ளே கொண்டு வந்து அட்டாக் பண்ணி ஆகணும். அதுக்கு நம்ம அந்த ஒரு ரூமை யூஸ் பண்ணிக்க வேண்டியதாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷிப்போட கேப்டன்ட்ட போய் பர்மிஷன் வாங்குறாங்க ஹீரோயினி. அதோட ஹீரோவும் ஹீரோயினியும் சேர்ந்து அந்த ஹீரோ மான்ஸ்டர் டிஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ரூம்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. அதோட லாஸ்டா ஒரு டோர் இருக்கு. அதை ஓப்பன் பண்றதுக்கு ஹீரோ ட்ரை பண்றான். அப்ப அந்த ஹீரோ மாஸ்டருமே அவங்க கிட்ட வந்துடுது. அது உடம்புல இருந்த லேயர் மாதிரி இருக்கிற தண்ணி போய் சாதா ஃபிஷ் மாதிரி அங்கேயே விழுந்துருது. இந்த ரூம்ல இருக்கிற எல்லாமே ட்ரக்ஸ் ஆமா. ட்ரக்ஸ்ல கண்டிப்பா ஈரப்பதம் இருக்காது. ஒரு ட்ரையான விஷயம் கண்டிப்பா வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணும். அதனாலதான் இந்த ஹீரோவை இங்க கூட்டிட்டு வந்துங்கிற மாதிரி ஹீரோனி சொல்றாங்க. அதோட ஹீரோவுமே அவனோட பவர் வச்சு அந்த மான்ஸ்டர் வந்து போட்டு தள்ளிடுறான். இந்த பக்கம் குழந்தைங்களை பார்க்க வந்தவங்களுமே ஒரு ரூம்குள்ள என்ட்ரு ஆறாங்க. டோக்கியோ கூட்டிட்டு வந்த பொண்ணுமே இதான் குழந்தைங்கிற மாதிரி சொல்ல பார்த்தோம்னா அதெல்லாம் மான்ஸ்டர்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ அதில் ஒன்று டோக்கியோமே தொடுறக்கு ட்ரை பண்ண அப்போ அலாரம் வந்து அடிக்குது. அதுக்கிட்ட கூட்டிட்டு வந்த பொண்ணுமே அந்த ஃப்ளோர் மேலே வந்து தொத்திக்கிறான். ஸோ அதோட நிறைய சயின்டிஸ்ட் வந்து அந்த ரூமோட கதை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. மாட்டிக்கிட்டாங்கிற மாதிரி பார்த்தோம்னா அவங்க ஓப்பன் பண்ணாங்க வேற ஒரு ரூமு. ஸோ அங்கே தான் வந்து அந்த இடத்தோட ஹெட் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுமே எந்த ரூம்ல இருந்து அலாரம் அடிக்குன்னு செக் பண்ணுங்கிற மாதிரி சொல்ல அவங்க சிசிடிவியில் செக் பண்ண டோக்கியோ தானே கேமரால தெரிய மாட்டான். அதோட கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணுமே அந்த வெண்ட் வெளியில போயிடலாங்கிற மாதிரி சொல்லிட்டு டோக்கியோ பிடிச்சி தூக்க அப்ப டோக்கியோமே கிரிப்புக்காக அங்க இருக்கிற வாலை வந்து கீக் பண்றா. அவளோட ஷூவோட அச்சு வந்து அந்த வாலை வந்து பதிஞ்சிருது. இந்த ஒட்டுமொத்த இடத்தையும் ஒரு ஏஐ தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அந்த இடத்தோட ஹெட்டுமே அந்த ஏஐ கிட்ட எந்த ரூம்ல இருந்து இந்த அலர்ட் சவுண்ட் வந்து கேக்குதுங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அந்த ஏஐமே எனக்கு தெரியலங்கிற மாதிரி வந்து சொல்லிடுது. ஹீரோவும் ஹீரோயினியும் டோக்கியோக்கு வந்து வந்துடுறாங்க. அவங்க ஹார்பர்லேருந்து கிளம்பான்னு பார்க்கும்போது அவங்க ட்ராவல் பண்ணி வந்த ஷிப்போட கேப்டன் அவங்கள ஸ்டாப் பண்ணிட்டு எங்கள் உயிரை வந்து காப்பாற்றிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்கிற மாதிரி சொல்லிட்டு காசை கொடுக்க அதை ஹீரோனி வேணாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வச்சிருக்க கன்னோட லோகோ பற்றி கேட்க கேப்டனோட தம்பி வந்து எனக்கு தெரியுங்கிற மாதிரி வந்து சொல்கிறாப்ல. கேப்டனோட தம்பி சொன்ன இடத்துக்கு வந்து போய் பார்க்குறாங்க. அங்கே பில்டிங்கில் ஒரு லோகோ இருக்குது. அந்த லோகோவும் அவங்க வச்சுருக்க கன்னில் இருக்கிற லோகோவும் ரெண்டு வேற வேற. ஹீரோக்கு ஹீரோனிக்கு டிசப்பாயின்மெண்ட். ஹீரோவும் ஹீரோனியும் அங்கேயே வந்து ஸ்டே பண்ணிடுறாங்க. சில்வர் ஹேர் பையனை வந்து காட்டுறாங்க. அவன் மீமியோட குளிக்கிற ஃபோட்டோ காணாங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். அதோட கிளாஸில் தான் வந்து காட்டுறாங்க. சில்வர் ஹேர் பையன் அந்த மீமியை தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டு எதுக்காக எனக்கு ஃபோட்டோ வந்து அமுச்சு விட்டாங்கிற மாதிரி வந்து கேட்க அதுக்கு மீமியுமே நான் உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் மெசேஜ் பண்ணவே இல்லை, அப்படி ஏதாச்சும் உன்கிட்ட சொல்லணும்னா நான் டேரக்டாக வந்து சொல்லவே இல்லைங்கிற மாதிரி வந்து சொல்ல அது கேட்ட அந்த பையனுமே நான் இப்போ ஒரு விஷயத்த சொல்லுவேன், அந்த விஷயம் உனக்கு வேடா தெரியலாங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு மீமி லவ் பண்ற விஷயத்த கன்வர்ஸ் பண்ண தெரியாம என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான். இப்படி இவங்க பேசுற விஷயத்த டோக்கியோமே நோட்டீஸ் பண்ணிட்டு அவளோட உடம்பு சரியாத ஃப்ரெண்ட்டை போய் வந்து பேசுறான். அந்த ஃப்ரெண்டுமே கையை நீட்ட அந்த கையுமே நம்ம டோக்கியோ பிடிச்சிக்க அந்த பையனுமே நம்ம டோக்கியோ கிஸ் பண்ண ட்ரை பண்றான். அதோட டோக்கியோமே அந்த பையனை தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறான். அந்த விஷயத்த கோனாவுமே நோட்டீஸ் பண்ணிட்டு டோக்கியோட்ட வந்து என்னாச்சுங்கிற மாதிரி வந்து கேட்க 2 பேருமே ஒரு இடத்துல உட்காந்து பேசுறாங்க. அப்ப அதுக்கு டோக்கியோமே 2 பொண்ணுங்க கிஸ் பண்ண விஷயம், மீமியும் அந்த சில்வர் கலர் பையனும் பேசின விஷயம், இப்ப அந்த உடம்பு சரியில்லாத பையன் டோக்கியோ கிஸ் பண்ண விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இவங்க ரொம்ப வீடா வந்து நடந்துக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்கிற மாதிரி அந்த கோணட்ட சொல்ல அதுக்கு கோணவுமே இது லவ்வோட நேச்சர் தான். நீனும் யாராச்சும் லவ் பண்ணினா நீனும் அவங்ககிட்ட அப்படிதான் நடந்துக்குதுங்கிற மாதிரி வந்து சொல்ல
அது கேட்ட டோக்கியோமே, அந்த பர்சன் நீயா இருந்தா எனக்கு நல்லா இருக்குங்கிற மாரி வந்து சொல்ல, அதே விஷயத்த கோனாவுமே வந்து சொல்றான். இவங்க 2 பேருக்கு இடையில லவ் வந்து ஃபார்ம் ஆற மாரி வந்து காட்டுறாங்க. அதெல்லாம் நைட் நேரம் தான் காட்டுறாங்க. டோக்கியோமே அவ பெட்ல படுத்துக்கிட்டு கோனாட்ட லவ் கன்வர்ஸ் பண்ணத நெனச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ அவளோட ரூமுக்கு வந்து ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்து வருது. இந்த அனௌன்ஸ்மென்ட் வந்து உங்களுக்கு மட்டும் தான். உங்களோட ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல வந்து இருக்கான். நீங்க வந்து பாருங்கங்கிற மாரி வந்து சொல்ல, டோக்கியோ உடனடியா அவளோட உடம்பு சரியில்லாத ஃப்ரெண்ட போய் வந்து பார்க்குறா. அந்த உடம்பு சரியில்லாத ஃப்ரெண்டு, இங்க டோக்கியோவ தவிர வேற யாருமே இருக்கக்கூடாதுங்கிற மாரி, அங்க இருக்கிற டாக்டர்ஸ வெளிய அனுப்பிச்சு விட்றான். அதுல டோக்கியோட்ட மதியம் நடந்த விஷயத்துக்கு நீ வந்து மன்னிச்சுக்கோங்கிற மாரி, அவ கிஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். அந்த ஒரு விஷயத்த மீன் பண்ணி வந்து சொல்றான். அதுக்கு டோக்கியோவே, அதெல்லாம் வந்து ஒண்ணும் இல்ல. நீ உடம்பு சரியாயி வந்தா மட்டும் எனக்கு போதுங்கிற மாரி வந்து சொல்ல, அதுக்கிட்ட அந்த உடம்பு சரியில்லாத ஃப்ரெண்டுமே, என்னோட லிமிட் இதுதான். டோக்கியோ தயவு செஞ்சு இந்த இடத்துல இருக்காதங்கிற மாரி வந்து சொல்றான். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் வந்து முடியுது. இந்த ஸ்கூல் மாரி இருக்கிற இந்த ஒரு இடத்த நம்ம லேபு, ஸ்கூலு, ஆர்ஃபனேஜ்ன்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் சொல்லி மீன் பண்ணலாம். ஸோ அது என்னங்கிற விஷயம் இந்த அனிமேட்டட் சீரிஸ் போக போக உங்களுக்கு தெரிய வரும். இந்த கதை போக போக பயங்கர இன்ட்ரெஸ்ட்டா போகும். நெறைய விஷயத்த ரிவீல் பண்ணுவாங்க. அது நீங்க நெனச்சு கூட பார்க்காத விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாம டோக்கியோட பவர் வந்து அவன் வந்து கேமரால வந்து தெரிய மாட்டான். ஸோ அதுதான். அது மட்டும் இல்லாம கோனாவோட பவருமே நெறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. கெஸ் பண்ணவங்க மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. கரெக்ட்டான கமெண்ட்ட பார்த்து பின் பண்ணி வைக்கிறேன். இந்த ஒரு அனிமேட்டட் சீரிஸ் அந்த அளவுக்கு வியூஸ் போக மாட்டேங்குது. இருந்தாலும் எதுக்காக போடுறேன்னா, நம்ம சேனல்ல எந்த ஒரு சீரிஸுமே பெண்டிங்ல வந்து இருக்கக்கூடாது. அதனால தான். இருந்தாலும் பார்க்குறவங்க கொஞ்சம் லைக், கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் சீக்கிரமா இந்த ஒரு அனிமேட்டட் சீரிஸ கம்ப்ளீட் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கிஸ். பை.